மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். புதிய வருடத்தை முன்னிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் 40 நாள் கிருபையின் கூட்டமாக அதிகாலையில் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெப வாய்ப்பை தந்தீரப்பா. அதற்காகவும் கொடாக்கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 40 நாள் அளவும் அதிகாலை ஜெபத்தை கேட்டு புதிய வருஷத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த சிறு செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் பலப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண் தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுகிறதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது பூமியின் மேலே மனுஷர் பெருக தொடங்கும் பொழுது இங்கே குமார்த்திகள் பிறக்கிறார்கள். தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை விவாகம் செய்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த இனமும் அசுத்த இனமும் ஒன்று சேர்கிறது. தேவ சந்ததியும் மனுஷ சந்ததியும், மிருக சந்ததி, பாவத்தினால் விளைந்த சந்ததி ஒன்று சேருகிறது. ஆகினாலே கர்த்தருக்கு மனஸ்தாபம் உண்டாகி, நான் எப்பொழுதும் மனுஷனுடைய ஆவியோட போராடுவேனோ என்று சொல்லி அவர் மனுஷனுக்கு 120 வருஷத்தை ஆயுசு நாட்களை சொல்லுகிறார். அந்நாட்களிலே ராட்சத மனிதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். அதனால இந்த பூமியில மனித இனம் தேவ இனத்தோட தேவகுமாரர்களோடு இணைந்ததுனால இது கர்த்தருக்கு விரோதமான பாவமாய் காணப்பட்டது. 5வது வசனத்தை சொல்றாரு, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நிறைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலத்திலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகின பிறகு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப விசனமா இருந்ததுதான். படைத்தவருக்கே இருதயம் விசனமாய் இருந்தால் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இருதய விசனம் இருக்கும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால மனுஷனுடைய இருதயத்துல விசனம் அதிகமாக இருக்கும். படைத்தவருக்கு மனுஷன் விசனத்தை உண்டாக்கினான், மனுஷனுக்கு மனுஷன் விசனத்தை உண்டாக்குகிறான். மனிதனுடைய இருதயம் கரைந்து வேதனைப்படுகிறது. ஆகையினாலே கர்த்தர் 7வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள் முதற்கொண்டு ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். பாருங்க, கர்த்தருடைய விசனம். அவருடைய இருதயம் விசனப்பட்ட உடனே தான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் மீது அதிகாரம் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை அவர்தான் சிருஷ்டித்தார். மனுஷனையும் பறவைகளையும் ஜீவ ஜந்துக்களை அவர் சிருஷ்டித்தார். அவர் உண்டாக்கினதுனால பாருங்க, முழு கோபம் அவருக்கு வந்த உடனே அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன், அழிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானம் எடுக்கிறார். நாம் சில நேரங்களில் சொல்றோம், பாவ பெருகிற இடத்துல கிருபை பெருகுது என்று சொல்லி. எங்க கிருபை பெருகுது? இந்த இடத்துல அழிவு பெருகிறது. பாவம் பெருகும் போது கிருபை பெருகாது, கர்த்தருடைய கோபம் தான் பெருகும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் மனுஷன் மீது இறக்க வைத்து கிருபையாய் பேசுகிறார். ஆனால் மனுஷனுடைய அக்கிரமம் மிகுதியாகும் போது கர்த்தருடைய கண்கள் கிருபைக்கு பதிலாக அழிவை உண்டாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அந்த தீர்மானம் செய்யும் போதுதான் பூமியை பார்க்கிறார். அங்கே நோவா குடும்பம் கண்ணுக்கு தெரிகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கண்களில் இருக்கிறது கிருபை. கிருபை கண்களில் ஏன் இருக்குன்னா, பார்வையில பார்த்த பிறகுதான் முடிவெடுக்க முடியும். கண் பார்வையில எந்த காரியமா இருந்தாலும் நம்ம கண்ணுல பார்த்த பிறகு அது நல்லதா கெட்டதா என்று சொல்லி நம்முடைய மூளை தீர்மானம் செய்யும். ஆகையினால மூளை தீர்மானம் செய்யும் பொழுது அப்பொழுது நம்முடைய இருதயத்துல மூளையில ஒரு சிந்தனை வரும், இரக்க குணம் வரும். அந்த இரக்கம் தான் கிருபை.
ஆகினால் பூமியை அழிக்க அவர் தீர்மானிக்கும் போது அங்கே இந்த பூமியை பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது வானத்திலிருந்து அவர் பார்க்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து அவர் பார்க்கும் பொழுது, இந்த பூமி பயங்கரமான அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது, பாவத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே பூமியை பார்க்கும்போது நோவா குடும்பம் கர்த்தருடைய கண்களுக்கு தெரிகிறது. அந்த குடும்பத்துல நீதி இருக்கிறது, அந்த குடும்பத்துல தெய்வ பயம் இருக்கிறது என்று சொல்லி நோவா கண்களுக்கு, கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு மாத்திரமே கிருபை கிடைத்தது. இந்த கிருபை கிடைத்தால் அழிவிலிருந்து தப்பலாம். கிருபையின் காலம் என்று நாம் அந்த கிருபையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கிருபையை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்துல என்ன வேண்டாலும் சம்பாதிக்கலாம், ஆனா கிருபையை சம்பாதிக்க முடியாது. நாம் கிருபையை சம்பாதிக்க தேவனுக்கு பயப்படணும், ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போதுதான் கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபை என்ன செய்யும் என்றால், அழிவு நேரங்களிலே நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த கிருபை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த அந்த நோவா குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அழிவிலிருந்து தப்போதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். கர்த்தர் நம்ம மேல பிரியம் வைத்திருப்பாரானால், கர்த்தருடைய நாமத்தினால நம்மை பார்க்கிற ஜனங்களுடைய கண்களில் கூட கிருபை கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் மிருகத்தினுடைய கண்களில் கூட கிருபை கிடைக்கும், மனுஷனுடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்கும், ராஜாக்கள் கண்களிலிருந்து கிருபை கிடைக்கும், அதிகாரி கண்களிலிருந்து கிருபை கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லாரிடத்திலும் நமக்கு கிருபை கிடைக்கும் என்று சொன்னால் இரக்கம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 2026 வருஷத்துக்கு நாம் கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருப்போம், ஜெபிப்போம், நம்மை தாழ்த்துவோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை இந்த பேரழிவு காலத்துல நிச்சயமாய் நம்மளை காப்பாற்றி ஆசீர்வதித்து நடத்துவார். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் மகா கொடிய காலத்தில் இருக்கிறோம். உங்களுடைய கண்களில் எங்களுக்கு நோவா குடும்பத்துக்கு கிருபை கிடைத்தது போல இந்த அழிவு காலத்துல உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ரட்சியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். செய்தி கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.